ஹாய் மக்களே, எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இந்த வீடியோவில் போன வாட்டி 38 சைஸு ப்ளவுஸ் கட்டிங், போன வாட்டி வந்து பேக் பார்ட் கட்டிங் பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து ஃப்ரண்ட் பார்ட் கட்டிங்கு பார்க்க போகிறீங்க. கரெக்டாக பாருங்கள், இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த பேக் பார்ட்டுடைய அந்த லென்த்தில் கோடு வந்து கீழ்ப்பக்கம் நீங்கள் கோடு போட்டுருங்க. அப்புறம் பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் சைடு ஒரு அரை இன்ச்சுக்காக மார்க் பண்ணுங்கள். அப்புறம் ஆப்போசிட் சைடு அந்த சைடு 1 இன்ச்சு அளவு எக்ஸ்ட்ரா வர்ற மாதிரி மார்க் பண்ணுங்கள். மேல் பக்கம் ஒரு அரை இன்ச்சு நமக்கு கிடைக்கிற மாதிரி மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், அந்த பேக் பார்ட்டோட ஒரு அரை இன்ச்சு மேலே மார்க் பண்ணுங்கள். இந்த ஆம்கோல் வந்து அப்படியே அதே அளவில் கொண்டு வாங்க. அந்த எட்ஜிலிருந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். ஒரு 1/4 இன்ச்சு மேல் பக்கம் கிராஸாக மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து அப்படியே இந்த பேக் பார்ட் இருக்கிற மாதிரியே பாருங்கள், மேல் பக்கம் ஷோல்டரில் மார்க் பண்ணுங்கள். அப்படியே ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. அப்புறம் பாருங்கள், இந்த சைட்லையும் ஸ்ட்ரைட்டாக அதே அளவுக்கு நீங்கள் கோடு போட்டுருங்க. ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. அப்போ வந்து நம்ம நெக்கு அளவு கிடச்சிரும். இப்போது நெக்குடைய உயரம் வந்து 6.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நெக்கு நம்ம மார்க் பண்ணலாங்க, அவர்களுடைய விருப்பம். சரிங்களா? நார்மலாக இப்போ ஒரு 6.5 இன்ச்சிலேருந்து 7 இன்ச்சு வரைக்கும் வச்சா நார்மலாக இருக்குங்க. பாருங்கள், கீழ்ப்பக்கம் அந்த அரை இன்ச்சு கிராஸ் கோடுக்கும் அந்த நெக்குக்கும் அப்படியே அந்த கிராஸ் கோடு போடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இப்போது மார்பு சுற்றளவு 38, அதை 4ஆக டிவைட் பண்ணோன்னா 9.5 இன்ச்சு வருங்க. அந்த 9.5 இன்ச்சு அங்கே மார்க் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், அந்த 9.5 இன்ச்சு மார்க் பண்ணதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போடுங்க. பாருங்கள், கீழேருந்து எவ்வளோ கிடைக்குதோ அதே அளவு அங்கே வச்சுட்டு இதை வந்து ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வந்து கோடு போடுங்க. பாருங்கள், இந்த கோடு தான் நம்ம ஃப்ரண்ட் சைடு ஊக் போடுற இடத்துல அந்த டாட்டாக வருங்க. டாட் மார்க்குக்கான இந்த கோடுங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த 34 இன்ச்சை 8ஆக டிவைட் பண்ணுங்கள். 4.25 இன்ச்சு வருங்க. 4.25 இன்ச்சு கீழ்ப்பக்கம் மார்க் பண்ணுங்கள். மேல் பக்கம் அந்த க்ரீஸ் லைனுக்கு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் பாருங்கள், இப்போது 9.5 இன்ச்சு கூட ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணி கீழே 10 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். ஒரு அரை இன்ச்சு ப்ளஸ் பண்ணுங்கள். இதுதான் நம்ம வந்து கரெக்டாக அந்த அஃபெக்ஸ் பாயிண்ட் வந்து சென்டராக நம்மளுக்கு கிடச்சிருங்க. பாருங்கள், அந்த அளவுக்கு இந்த பக்கம் வந்து மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், 38 3ஆக டிவைட் பண்ணுங்கள். 12.25 இன்ச்சு வருங்க. அது கூட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 13.25 இன்ச்சு ஃப்ரண்ட்டு டாட்டுக்கான உயரத்தை மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், 12.25 கூட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 13.25 நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அப்போது இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து லென்த்து நம்மளுக்கு கிடச்சிருங்க. பாருங்கள், எல்லா இடத்துலையும் வீல் மார்க் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள், இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த மெயின் டாட்டில் இருந்து கீழ்ப்பக்கம் ஒரு 2 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அப்புறம் வந்து கீழேருந்து நம்ம 3.25 கிடைக்குங்க. 3.25க்காக ஒரு மார்க் பண்ணுங்கள். இப்போது இந்த 3.25க்காக மேல் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. எண்டு வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுருங்க. பாருங்கள், அந்த இடத்துல 1 இன்ச்சு கீழே இருக்குங்க. அந்த சென்டர் பாயிண்ட்லேருந்து அந்த கோட்லேருந்து 1 இன்ச்சு கீழே இருக்குங்க. கீழே 2.5 இன்ச்சு கிடைக்கும். அங்கே 2.5 இன்ச்சு நீங்கள் மார்க் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த சைடு பாருங்கள், கீழ்ப்பக்கம் 2 இன்ச்சு இருக்குது. அது கூட 1 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 3 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அப்போது இந்த 3 இன்ச்சும் அந்த 2.5 இன்ச்சும் நம்ம பட்டிக்கான அளவுங்க. அதை நீங்கள் நோட் பண்ணிடுங்க. அப்புறம் வருங்க, எல்லா இடத்துலையும் கண்டிப்பாக நீங்கள் இந்த வீல் மார்க் போட்டாகணுங்க. அப்போ தான் இந்த உள்பக்க துணியில் வந்து நம்மளுக்கு வந்து அந்த அச்சு கிடச்சிரும். அப்போ வந்து இந்த மேல் பார்ட் வந்து நம்ம எடுத்துட்டான்னா கீழே இருக்கிறது நம்ம மார்க்கு ஈஸியாக பண்ணிடலாங்க. அதுக்கு தான் எல்லா இடத்துலையும் வீல் மார்க் போடுறோம். அதை நீங்கள் கண்டிப்பாக போடுங்க. பாருங்கள், அந்த சைடு அப்படியே கீழே வரைக்கும் கோடு போடுங்க. பாருங்கள், இந்த நெக்கு வந்து நீங்கள் எந்த ஷேப் நினைக்கிறீங்களோ அதே ஷேப்பில் கட் பண்ணிடுங்க. பாருங்கள், நான் இப்போ எப்படி கட் பண்ணுறேனோ அப்படியே கட் பண்ணுங்கள். இந்த ஆம்கோல் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு அரை இன்ச்சு தூக்கி கட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், அந்த சைடும் கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ பாருங்கள், இந்த பேக் பீஸை நம்ம எடுத்து வச்சிடலாம்.
இப்போ பாருங்கள் அங்கே அச்சு தெரியுது பாருங்கள். முதல் கிரீஸ் லைன் மார்க் பண்ணுங்கள். சென்டராக கிரீஸ் லைனுக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக மார்க் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பாருங்கள் அந்த அச்சு எங்கே இருக்குது பாருங்கள். அந்த அச்சில் வந்து எல்லாமே மார்க் பண்ணிடுங்க. அந்த மார்க்லேருந்து ஒரு 1/2 இன்ச்சு கீழே எக்ஸ்ட்ரா வச்சு இதை கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணி எடுங்க. அந்த கிரீஸ் லைனுக்காக அப்படியே மடிச்சிருங்க. மடிச்சுட்டு பாருங்கள் அங்கே சக்கா வெட்டி விட்டுருங்க. சக்கா வெட்டி அந்த கிரீஸ் லைனுக்காகவே நீங்கள் மடிச்சிடணும். மடிச்சிட்டு பாருங்கள் நாம் 13.25 மார்க் பண்ணோம் இல்லைங்களா, அங்கே அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணுங்கள். அதை அப்படியே ஸ்கெயில் வச்சு அப்படியே கிராஸாக நீங்கள் கோடு போடுங்க. கோடு போட்டு அந்த கிராஸ்லேயே நீங்கள் கட் பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள் அந்த கிராஸ்லேயே அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் டாட்டுக்கான அளவு மார்க் பண்ண போகிறோம். இந்த டாட்டுக்கான அளவு வந்து 1.5 இன்ச்சுங்க. 1.5 இன்ச்சுக்கு அப்படியே அங்கே சக்கா வெட்டுங்க. அப்புறம் பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் சைடு வந்து 9.5 இன்ச்சுக்கு கரெக்டாக அஃபெக்ஸ் பாயிண்ட் மார்க் பண்ணுங்கள். ஃப்ரண்ட் சைடு அந்த டாட்டுக்கான ஊக் சைடில் டாட்டுக்கான மார்க் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள் ஃப்ரண்ட்லேருந்து அந்த டாட்லேருந்து 1/2 இன்ச்சு கீழே இறக்கி மார்க் பண்ணுங்கள். மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ பாருங்கள் இந்த ஃபினிஷிங் டச் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். முன்னாடி சைடு வந்து அந்த லூஸ் வராமல் இருக்குங்க. அதுக்காக ஃப்ரண்ட் சைடு 1/4 இன்ச்சு கட் பண்ணுங்கள். இந்த நெக்லேயும் ஒரு 1/4 இன்ச்சு உள்பக்கம் அழகாக கொண்டு வாங்க. அப்போ அந்த நெக்குடைய ஷேப் வந்து அழகாக நம்ம ரவுண்டாக கிடைக்குங்க. மேல் பக்கம் வந்து ஷோல்டர் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு கட் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள் இந்த ஆம்கோல் சைடு வந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்பக்கம் நீங்கள் குடஞ்சி கட் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. அப்போது இந்த முன்பக்கத்தில் இருக்கிற அந்த சுருக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு வராமல் நீட்டாக வந்துடுங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக நீட்டாக கிடைக்குதுன்னு பாருங்கள். அடுத்தது வந்து இந்த பட்டி கட்டிங் பார்க்க போகிறோம். பட்டி கட்டிங் வந்து கீழ் சைடு வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு அப்படியே கோடு போடுங்க. அந்த பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு உங்களுக்கு சொல்லியிருக்கேங்க 3 இன்ச்சு நம்ம ஃபினிஷிங்கு, அது கூட ஒரு 1/2 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 3.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள் இந்த பேக் சைடு வந்து டோட்டல் அகலம் 11 இன்ச்சு இருக்குங்க. அது கூட ஒரு 1/2 இன்ச்சு மைனஸ் பண்ணி 10.5 இன்ச்சுக்கு நீங்கள் மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? பாருங்கள் இதோடைய அகலம் வந்து 10.5 இன்ச்சு மார்க் பண்ணுங்கள். அதே மாதிரி மேல் பக்கம் ஒரு 1/4 இன்ச் சேர்த்து 10.25 மார்க் பண்ணுங்கள். அப்புறம் பாருங்கள் இந்த பட்டியுடைய பேக் சைடு வந்து 2.5 இன்ச்சு தேவைப்படுதுங்க. 3/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 3.25 மார்க் பண்ணுங்கள். இந்த சைடு வந்து அப்படியே 3.25 மார்க் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள் இந்த ஃப்ரண்ட் சைடில் அந்த கிராஸ் தூரம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 3.5 இன்ச்சு இருக்குங்க. உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். 1.25 இன்ச்சு. 1.25 இன்ச்சு உயரத்தை மார்க் பண்ணுங்கள். அந்த தூரத்தை வந்து 3.25 இருக்குங்க. அது கூட 1/4 இன்ச்சு ப்ளஸ் பண்ணி 3.25 மார்க் பண்ணுங்கள். அப்படியே கிராஸ் கோடு போடுங்க. அந்த எண்டுக்கும் கிராஸ் கோடு போடுங்க. அவ்வளோதாங்க. இந்த பட்டியுடைய மார்க்கிங்கும் முடிஞ்சிச்சு, கட்டிங்கும் முடிஞ்சுங்க. எவ்வளோ நீட்டாக நம்ம வருதுன்னு பாருங்கள். இப்போ கட் பண்ணி முடித்த பின்னாடி இந்த பட்டி வந்து இந்த ஃப்ரண்ட் சைடில் கரெக்டாக ஜாயின் ஆகுதான்னு பார்க்கணுங்க. அந்த இடத்துல சக்கா வெட்டி விட்டுருங்க. பாருங்கள் இப்போ அளந்து பாருங்கள் கரெக்டாக ஜாயின் ஆகுதான்னு பாருங்கள். இந்த டாட்டு மார்க்கையும் மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் அளந்து பாருங்கள். பாருங்கள் ஃப்ரண்ட் சைடு ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு அளக்கணுங்க. அந்த சக்காவுக்கு கரெக்டாக வச்சு பாருங்கள். அதே மாதிரி அந்த சைடும் வச்சு பாருங்கள். ஓகே மக்களே, கரெக்டாக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் பட்டனை அமைச்சிருங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் மக்களே. நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் NSR டெய்லர்.